ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி இந்த நல்லாவே வந்து நம்முடைய விஜய் வந்து உசுப்பேத்தி இவ்வளவு தான் நமக்கு வந்து டெண்டர் வந்து கிடைக்காத போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உசுப்பேத்தி வச்சதுனால நம்முடைய விஜய் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி, நான் உன்னை வந்து வேலைக்கு வந்து நான் வந்து போக சொன்னால் எதுக்கு நீ வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கேன்? அதே சமயம் வந்து உன்னை வந்து நான் என் மனசில் வந்து எந்த இடத்துல வந்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து அதை வந்து நீ வந்து தவிடு பொடியாக ஆக்கிட்ட. ஏன்னா வந்து எனக்கு பிடிக்காத இடத்துல வந்து நீ வந்து வேலைக்கு போயிருக்க. என் கம்பெனிக்கு வந்து லாஸ் வர்றதுக்கு காரணமே வந்து அந்த கம்பெனி தான். ஆனால் அந்த கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு சேர்றேன்ட்டு வந்து என்கிட்டே வந்து சொல்கிறீங்க, இது நியாயமே இல்லை. உன்னை வந்து நான் என் மனசுலேருந்து வந்து தூக்கி எரிஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. விஜய் வந்து கோவப்படுத்தல. நம்ம வெண்பா வந்து பயப்பட்டு நம்முடைய விஜயை வந்து நம்முடைய மல்லியை வந்து அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து சோகத்தில் வந்து ஆடுறத பார்த்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம மல்லியை வந்து அழ வச்சு பார்க்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய மல்லியால் வந்து அவங்க வந்து அழ போகிறாங்க. அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக வந்து இருக்க போகுதுங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போகுதுங்க. இதுக்கு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், நீ வந்து இந்த ஊரில் எங்கே வேலைக்கு போனாலும் உனக்கு வந்து வேலை கிடைக்காத மாதிரி நான் வந்து பண்ணுறேன். எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து வேலைக்கு போகிறதுக்கு போயிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து காலமுள்ள எங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்து தான் வந்து இந்த வீட்டில் வந்து எந்த பொருள் வாங்குறதுனால உன் செலவு வந்து வெண்பா செலவு வரைக்கும் எங்ககிட்ட தான் வந்து பிச்சை எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்முடைய விஜய் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு இருந்தாருன்னா நம்முடைய மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போக சொல்லியிருப்பார். அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி வந்து உண்டு இல்லாத வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி, நீ வந்து போக போக வந்து வெண்பா கூட வச்சுக்கிட்டு இந்த விஜய் மாமகள் நல்ல பேர் வாங்கிட்டே வந்து போவேன், நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, நீ ரஞ்சிதா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்கு மட்டும் நீ இன்டர்வியூக்கு மட்டும் போகாத இருந்திருந்தேன்னு கண்டிப்பாக வந்து இவன் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் அந்த இடத்துல இருந்த ஃபோட்டோவும் வந்து நீ எடுத்து அனுப்பி இருந்தால்தான் வந்து நம்ம இவ்வளோ பெரிய ட்ராமா வந்து செட் பண்ணி இந்த மல்லியை வந்து கெட்டவளை வந்து காமிக்க முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து விஜயை வந்து நல்லவன் தான் வந்து நம்பிக்கிட்டு இருந்துப்பான். ஆனால் இப்போ அவன் வாயிலே வந்து சொல்லிட்டு போயிட்டான், பார்த்தியா, நீ வந்து என் மனசில் வந்து கோட்டை கட்டி வச்சிருந்தேன், ஆனால் வந்து இப்போ வந்து அதை தரமட்டமாக்கி இனிமேல் வந்து என் மனசுல இருந்தே வந்து தூக்கி எறிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ வந்து இவன் வந்து இந்த வீட்டில் என்ன பண்ணாலுமே வந்து இவன் மேலே தான் வந்து தப்பு வந்து வரும். அதனால் வந்து நம்ம இவ்வளோ வந்து நம்ம என்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சோகத்தில் வந்து ஆள்றாங்க. அதை பார்த்து நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா, என்னால் தான் நம்ம இது வந்து நடந்துச்சு, நான் தானே உங்களை வந்து வேலைக்கு போக சொன்னேன், அதனால தான் நான் வந்து இவ்வளோ பேர் கெட்ட பேர் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு, இதெல்லாம் என்னால் தான், நான் வந்து டாடா கையில் வந்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ அதை பற்றியெல்லாம் வந்து எதுவும் நினச்சிக்காத, அம்மா பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட வந்து உண்மையை போயிட்டு சொல்ல தான் போகிறாங்க. நம்முடைய விஜய் வந்து நான் வந்து கோவப்பட்டு தப்புன்னு நம்மளுடைய மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சந்தோஷமாக வந்து பழக தாங்க போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட் இதை நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.